ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆகாஷ் டாக் பாக்ஸ். நான் உங்கள் ஆகாஷ், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வை டு வி நீட் இன்ட்ராக்ஷன், அதோட செகண்ட் பார்ட், ஹவு ரியல் கான்வர்சேஷன் கேன் சேஞ்ச் த வே யூ திங்க் யூ க்ரோ அண்ட் யூ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு ரியல் கான்வர்சேஷன் எப்படி வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிறத, நீங்கள் யோசிக்கிறத, நீங்கள் வளர்த்த வந்து சேஞ்ச் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது என்ன ரியல் கான்வர்சேஷன்? பேசுறது தானே கான்வர்சேஷன் சொன்னீங்க. பேசுகிறது தான் கான்வர்சேஷனு. ஆனால் நீங்கள் பேசுகிற டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் கான்வர்சேஷன் இல்லை, ஃபோனும் கான்வர்சேஷன் இல்லை. சில பேர் சொல்லுவீங்க, அப்போ வீடியோ கால் தான் பார்த்து பேசுவாங்க. மேபி அதுவும் கான்வர்சேஷன், அதையும் ஒரு ரியல் கான்வர்சேஷன் இல்லை. ரியல் கான்வர்சேஷன்னா நம்ம கோமாளி படத்தில் ஜெயம் ரவி இல்லை, அவர் இப்போ வந்து ரவிமோகன் சொல்ல தெரியுமா, அந்த கண்ணை பார்த்து அந்த கண்ணு பார்த்து நேருக்கு நேராக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த பர்சன் நேருக்கு நேராக பார்த்து பேசுறது தான் ரியல் கான்வர்சேஷன். ஓகேங்களா? ரியல் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டாக அதிகமாக யூஸ் ஆகும். இந்த டெக்ஸ்ட் மெசேஜ், இந்த கால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கடமைக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். அதே ரியல் கான்வர்சேஷன் அப்படி இருக்காது. நேருக்கு நேராக பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க கடமைக்கு பேசுகிறாங்களா, இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட கடமைக்கு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அண்ட் ரியல் கான்வர்சேஷன் வந்து எப்படி கனெக்டாக யூஸ் ஆகும்? ரியல் கான்வர்சேஷன் பேசும்போது அந்த இடத்துல கிடைக்கிற ஒரு ஃபீலை வந்து என்னால் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் லவ்வரோ, உங்கள் பார்ட்னரோ, யாரோ ஒருத்தர் அவங்க கூட வந்து ஒரு நாள் நேரில் பேசுங்க. நேரில் மார்னிங்கோ ஈவினிங்கோ பேசுகிறீங்களா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் டெக்ஸ்ட்டில் பேசுங்க. நேரில் பேசாமல் டெக்ஸ்ட்டில் பேசுங்க. டெக்ஸ்ட்டில் பேசி பாருங்கள். இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா இது நிஜம், இது போலி. டெக்ஸ்ட்டு போலி, அதில் உங்கள் எமோஷன்ஸ் கன்வே ஆகாது, உங்கள் ஃபீலிங்ஸ் கன்வே ஆகாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதாவது பிளாங்காக அது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நேரில் பேசுவோம், என்ன எமோஷனில் சொல்கிறீங்க, உங்கள் ஃபீலிங்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க, என்ன சுச்சுவேஷன் உங்கள் இதில் இருக்குது, உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அவங்க பார்த்து ஒரு இன்ச்சாக ரசிக்கலாம் அந்த ரியல் கான்வர்சேஷனை. ஓகேங்களா? ரியல் கான்வர்சேஷனில் அதிகமாக யோசிக்க வைக்கும். அவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் யோசிப்பீங்க, உங்கள் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க யோசிப்பாங்க. ரெண்டு பேரும் யோசிக்கிறீங்களா? ரெண்டு பேரும் யோசிக்கும் போது உங்களோட ஐடியாஸ் அவங்களோட ஐடியாஸ் கனெக்ட் ஆகி ஒரு புதுசாக ஒன்று கிடைக்கும். உங்கள் ஐடியாஸை இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணும், உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும், நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா க்ரோயிங்கில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரோயிங்கில். நீங்கள் ஒரு பர்சன் வளர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் பேசி தான் வளர்கிறாங்க. நாட்டில் படத்தில் சொல்கிறாமே பேசாமல் எதுவுமே நடக்காது. பேசாமல் நான் பேச மாட்டேன், நேரில் பேச மாட்டேன், டெக்ஸ்ட்டில் தான் பேசுவேன், ஃபோனில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிங்க. ஒரு மீட்டிங் போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் மீட் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட நேருக்கு நேர் நீங்கள் பேசணும். அதான் ரியல் கான்வர்சேஷன் இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ், ஸோ நீங்கள் இதெல்லாம் க்ரோ ஆக முடியும். ரியல் கான்வர்சேஷன் இல்லை, ஃபோனில் தான் கான்வர்சேஷன் பண்ணுவேன், இல்லை டெக்ஸ்ட்டை தான் உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன் அப்படி சொன்னீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கான வேல்யூ இருக்காது. ஏன்னா இவன் இதில் டெக்ஸ்ட்லேயே பேசிட்டு இருக்கானே, இவன்ட்டு நான் ஏன் பிஸ்னஸ் வச்சுக்கணும், நான் ஏன் இவன்ட்டு டீல் வச்சுக்கணும், நம்மளும் நேரில் பார்த்து பேசுறதுக்கே எப்படி பயப்படுறானே, கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுவான், கிளைண்ட்டை எப்படி நேரில் பார்த்து ஹேண்டில் பண்ணுவான், இவன் கிளைண்ட் கேட்குற கேள்வி எப்படி சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யோசிப்பீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட நேரில் பேசி, ஃபோனில் இல்லை நேரில் பேசி அந்த மீட்டிங் ரூமில் வச்சு அவங்க யோசிப்பாங்க, இவன் சரிப்பட்டு வரானா, அவங்க சார் வேணாம் சார் அப்படின்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா வேணாம், நேரில் பார்த்து பேச பயம். இப்போ அந்த பயத்தை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கூட படிக்கிறவங்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ்மேட்ஸ், இல்லை பக்கத்து கிளாஸ்மேட்ஸ், எனிவன், அவங்கக்கிட்ட போயிட்டு நார்மலாக பேசுங்க. இந்தமாரி நான் ஃபஸ்ட்டு வீடியோ சொன்ன மாதிரி தான் என் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணது. என் பேர் ஆகாஷ், நான் சிஎஸ்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ராஜலட்சுமி காலேஜ். இந்தமாரி சொல்கிறேன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள். இப்போ உங்கள் பேர் ஒரு அருண் எடுத்துவோம், அருண் இசி டிபார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். உங்கள் சீனியர்ஸ் கிட்ட இருக்கிறத சொல்லவே மாட்டேன், உங்கள் சீனியர்ஸ் கூட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. சீனியர்ஸ் தான் உங்களை வந்து கைட் பண்ண முடியும். ஏன்னா சீனியர்ஸ் மட்டும்தான் அந்த காலேஜோ இன்ஸ்டியூஷனோ இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்டோ அதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருக்கிறதுல ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? சீனியர்ஸ் வந்து நல்லா அமைஞ்சிட்டா. ஏன்னா சீனியர்ஸ் நல்லா அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் பட்ட அடி
செருப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. தம்பி இந்தமாரி நடந்தது, இந்தமாரி நான் பண்ணேன், இது நடந்தது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, மேபி உனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? நான் பண்ணேன் ஒர்க் அவுட் ஆகல, நீயும் பண்ணாத, டீமோட்டிவேட் பண்ணுறவங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சீனியர்ஸ் அமைகிறாங்கன்றது விதி. நீங்கள் எந்த மாதிரி சீனியர்ஸ் கூட பேசுகிறீங்கிறது அது உங்கள் கையில் இருக்குது. எனக்கு 2 டைப் ஆஃப் சீனியர்ஸும் இருக்காங்க. நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ண விரும்பல. எனக்கு 2 டைப் ஆஃப் சீனியர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சீனியர்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங். எப்படி சொல்கிறது, சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக என் ஏஜ் பையன் மாரி அவன் அமைச்சா இந்தமாரி தான் போகும். பட் தே ஆர் கிரேட்டர் தென் மீ. 8 வருஷம் 5 வருஷம் அந்தமாரி இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க கூட இருக்கும்போது அவங்க லைஃப்பில் பார்த்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்தமாரி இந்த இடத்துல இது பண்ணு, எனக்கு இது ஒர்க் ஆகலை, பட் உனக்கு இதில் நல்ல டேலண்ட் இருந்தால் நீ இதை பண்ணு. ஃபஸ்ட்டு உனக்குள்ளே நீ கொஷின்ஸ் கேட்டுக்கோ. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீ உனக்குள்ளே கொஷின்ஸ் கேட்டுக்கோ, உனக்கு நீ கரெக்டாக இருக்கேன்னு கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியாஸ் வந்து மற்றவங்க கிட்ட சொல்லு. மற்றவங்க கிட்டனா நீ ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற பர்சன், நீ உனக்கு யுவர் லவ்ட் ஒன்ஸ், நீ உனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்களோட ஐடியா எல்லாருமே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஆர் ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் லவ்ட் ஒன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பார்ட்னர், எனிவன் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்தமாரி நான் இதை பண்ண போகிறேன், இதுதான் டாபிக். அப்படி இல்லையா உங்கள் டீச்சர்ஸ், யுவர் ட்ரஸ்டபிள் ஒன், போயிட்டு ட்ரஸ்டபிள் ஒன்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே போயிட்டு இந்தமாரி நான் இந்தமாரி இந்த கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண போகிறேன், இதுதான் என்னோடய ஐடியா, இந்தமாரி இன்ட்ராக்ஷன் பற்றி பேச போகிறேன். நான் இதை சொன்னேன், இன்ட்ராக்ஷன் பற்றி பேச போகிறேன். எனக்கு வந்து ஜோசப் சொல்லிட்டு ஒருத்தர் இனிமேல் என்னை கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஜோ பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜோ அவர் இனிமேல் என்னை கைட் பண்ணுறாரு. ஹி வில் சே இந்த இடத்துல இனிமேல் மாற்றிருக்கலாம், உங்கள் ஐடியா, உனக்குள்ளே நீ கேள்வி உங்ககிட்ட தான் இருக்குது, ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது, நான் எதுவுமே பண்ணல. தட் இஸ் த மெயின் திங். கேள்வி உங்ககிட்ட தான் இருக்குது, ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆனால் அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ரைட்? அந்தமாரி ஒரு பர்சன் கிட்ட போய்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ அவங்க ஐடியாவிலேருந்து உனக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துல இதை நீங்கள் மாற்றி பார்க்கலாமா, மாற்றுன்னு சொல்ல மாட்டோம், மாற்றி பார்க்கலாமா, மாற்றி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுமா, உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, என் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒர்க் அவுட் ஆகுது, உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, நீ யோசிப்ப, ஆமாம் இதை மாத்திரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நீ சொல்லுவேன், ஆமாம் இது மாற்றிருக்கலாம், பட் இதை நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் இப்படி டியூன் பண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஐடியா வரும். யோசிக்க ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது தான் ஐடியாஸ் பிறக்கும். எல்லாரெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரைலெலாம் யாரும் ஜெயிக்க போகிறதில்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு 1000th டைம் 999 டைம்ஸ் தோற்று தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சார். 1000வது வாட்டி தான் அந்த பல்பே கண்டுபிடிச்சார். அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பல்ப். ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய கேட்டாச்சு, எனக்கே போர் அடிச்சு போச்சு. நிறைய கேட்டு இந்த யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டா ரீல்ஸு, அது இதுன்னு கேட்டு போர் அடிச்சு போச்சு. பட் அதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, ட்ரை பண்ணுங்கள். அன்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணலையா, ட்ரை பண்ணுறீங்களா, பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரலையா, அந்த ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இடிஞ்சு உட்காராதீங்க. சரி இதில் தோத்துட்டேன், இதை வந்து நான் வேறு மாதிரி பண்ணுறேன், என்கிட்ட ஐடியா இருக்குது, நான் இன்னொரு மாதிரி பண்ணுறேன், எனக்கு இன்னும் வயசானவங்க பண்ணுறாங்க, ஈவன் 70, 80s, 75, 80 அந்தமாரி பீப்புள்ஸ்லாம் பண்ணுறாங்க. நமக்கு என்ன, வி ஆர் யங். எவ்வளோ அவங்களோட ஆல்மோஸ்ட் இப்போ என்ன அரௌண்ட் 20ன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லோரும் ஏஜ் 20ன்னு வச்சா கூட வி ஆர் யங். 50-55 இயர்ஸ் யங். நம்மளோட 50-55 வருஷம் வயசானவங்க பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லுங்கள்? நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரே ஒரு இது என்னென்னா, ஃபஸ்ட்டே சொன்னேன் என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோன் ஆர் ஃபார் மோர் டேஞ்சரஸ் கைஸ். எவ்வளோ டேஞ்சரஸான விஷயம் தெரியுமா கம்ஃபர்ட் ஜோன்? அதுலேருந்து வெளியே வர பழகுங்க. அதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. பிகாஸ் ஒரு ரியல் கான்வர்சேஷன் பண்ண கற்றுக்கோங்க. இதுக்கப்புறம் நேரில் பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப், அது உங்கள் இஷ்டம். ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் வச்சுக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து ஒரு லைப்ரரிக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நான் ஒரு கோட்ஸ் படித்தேன். அதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து ஒரு லைப்ரரிக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்தமாரி
அந்த டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்கள். என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும் அந்த இடத்துல. அந்த ஃப்ரெண்டு கூட என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும். நான் படிச்சுட்டு மட்டுமே இருப்பேன், நான் இதில் மட்டுமே, இந்த ஒரு சைடே இருக்கிற மாதிரிலாம் எல்லாத்துலையும் ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் பண்ணுவான், படிக்கவும் செய்வான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கும் அவன்ட்டு. லைக் எல்லாத்துலேயும் ஒரு பார்ட்டாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சஜஷன் தருவான். உங்கள் எல்லா ஐடியாஸுமே அவன் சஜஷன் தருவான். அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தானா மறக்காமல் கீழே அவனை டேக் பண்ணிட்டு அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சொல்லு, மச்சான் போய் பாரு, உன்னை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கான் ஒருத்தன், போய் பாரு, அவனுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு, ஒரு லைக் போட்டு, உனக்கு இந்த மாதிரி யார் உனக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய், see you all. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you.